ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில் கோல் சேனல். இந்த வீடியோவில் அட்வான்ஸ்டு மேக்ஸ் டாபிக் ட்ரிக்னாமெட்ரி பேசிக்ஸ் வித் ட்ரிக்ஸோட பார்க்க போகிறோம். இது ஆல் ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவோட எண்டில் ப்ரீவியஸ் இயர் என்டிபிசி அண்ட் குரூப் டியில் கேட்ட ஃபியூ ட்ரிக்னாமெட்ரி கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரிக்னாமெட்ரியில் நம்மளுக்கு பேசிக்காக தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இப்படி இருக்குதுன்னா இந்த இடத்துல 90 டிகிரி இருக்குது. இந்த ஆங்கிளை நான் ஏன்னு போட்டுக்கிறேன், இதை பி, இது சி. 90 டிகிரி எங்கே மேட் ஆகிருக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சைடு ஹைபாட்னியூஸ். அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு ஒரு தீட்டா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சின்னு வச்சுக்கிறோம். சி ஒரு ஆங்கிள் மேக் பண்ணியிருக்குது, அதை நான் தீட்டான்னு வச்சுருக்கிறேன். அப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பொறுத்தளவு இந்த 90 டிகிரியும் இந்த சீன்ற ஆங்கிள் தீட்டா மேடாக இருக்கிறதும் இதுதான் அட்ஜசன்ட் சைடு. அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு எது அப்படின்னா, தீட்டா எது இருக்குதோ, எந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிற சொல்லியிருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் ஆப்போசிட் சைடு. இதை வச்சு நம்ம ஃபார்முலா எழுதணும் அப்படின்னோம்னா, இப்போ நான் இந்த சைன் தீட்டா வச்சு சொல்கிறேன். சைன் தீட்டாவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ். அதே மாதிரி காஸ் தீட்டாக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைபாட்னியூஸ். நெக்ஸ்ட்டு டேன் தீட்டா, இதுக்கு ஃபார்முலா என்னன்னா, ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. இதில் ஒவ்வொன்றுக்கும் சைடு பாருங்கள். ஆப்போசிட் சைடுன்னு நான் சொல்கிறது ஏபி, இது ஏபி டிவைடட் பை ஹைபாட்னியூஸ். ஹைபாட்னியூஸ்ன்றது ஏசி. அதே மாதிரி அட்ஜசன்ட் சைடுனா இதில் பிசி, பிசி டிவைடட் பை ஹைபாட்னியூஸ் எது ஏசி. அடுத்து டேன் தீட்டாக்கு ஆப்போசிட் சைடுன்றது ஏபி டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடுன்றது பிசி. இவ்வளோ தான். இதில் ஒவ்வொன்றுக்கு பதில் ஒவ்வொரு லென்த்து கொடுத்துருக்க போகிறாங்க. அதை நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ண போகிறோம், ஆன்சர் வரப்போகுது. இது இந்த சைனுக்கெலாம் இன்வர்ஸ் உண்டு. இந்த சைன், காசு, டேன் மூணுக்கும் இன்வர்ஸ் உண்டு. சைனுக்கான இன்வர்ஸ் என்ன அப்படின்னா கொசிக்கன். நான் சொல்கிறப்பவே என்ன சொன்னேன், இன்வர்ஸ்னு. இன்வர்ஸ்னால் என்ன, 1/ன்னு போட்டு எழுத போகிறோம் ரெசிப்ரோக்கலாக. அப்படி பார்த்தோம்னா இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, இது என்ன இருக்குதோ அதை அப்படியே மாற்றி உல்ட்டாவாக போட போகிறோம், அவ்வளோதான். ஹைபாட்னியூஸ் பை ஆப்போசிட். காசுக்கு இதுக்கு நம்மளுக்கு இன்வர்ஸ் என்னது, சீக்கன். சைனுக்கு எப்படி கொசிக்கன்றது இன்வர்ஸோ அதே மாதிரி காசுக்கு இன்வர்ஸ் சீக்கன். அதே மாதிரி இதையும் உல்ட்டாவாக போட்ட வேண்டியதான், ஹைபாட்னியூஸ் பை அட்ஜசன்ட்டு. அதே மாதிரி டேனுக்கும் காட்டுன்னு இருக்குது இன்வர்ஸு, அதுக்கு அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். அதே மாதிரி சைட்ஸும் அப்படி தான். டேரெக்டாக இப்போ அட்ஜசன்ட்டுக்கு பதில் இங்கே பிசின்னு போடுவோம், ஆப்போசிட்னா ஏபின்னு போடுவோம். அப்படி லென்த் எல்லாமே சேமாக தான் இருக்குதும். ஆனால் அந்த அப்ளை பண்ணுறப்ப மட்டும் எந்தெந்த சைடு வேணும் அப்படின்றத டேரெக்ட் அப்ளை பண்ணால் வேல்யூ வரப்போகுது. இது நம்மளுக்கு எல்லாருக்குமே பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு டேபிளை பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதை எப்படி ஈஸியாக மெமரைஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். சைனுக்கு பாருங்கள், மேலே 0 டிகிரியிலேருந்து 90 டிகிரி வரை கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா 0, 1/2, 1/√2, √3/2, 1. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி 2 இதுக்கு இது நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஈஸியாக நான் வச்சுக்கலாம். 0, 1/2, 1/√2, √3/2, 1. மேலே டிகிரி 0, 30, 45, 60, 90. 0லேருந்து 90 வரைக்கும் இருக்குது. 5 தான் இருக்குது. நம்ம இந்த 5 வேல்யூ இருக்குது. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே இப்போ காசுக்கு பாருங்கள், அப்படியே ரிவர்ஸில் எழுத வேண்டியதான். நம்ம என்ன படித்தோம் ஃபஸ்ட்டு, 0, 1/2, 1/√2, 0, 1/2, 1/√2 அப்படியே ரிவர்ஸில் வருது. √3/2, 1 அப்படியே மாற்றி எழுதணும்னா சைனு காசு 2 முடிஞ்சது. அப்படியே டேரெக்டாக கொசிக்கன் வாங்க. கொசிக்கனில் பாருங்கள், இங்கே 0 இருக்குது, இங்கே அன்டிஃபைன் இருக்குது. அன்டிஃபைன்னா வேறு ஒன்றும் இல்லை, இன்ஃபினிட்டி. இப்போது 0 டிவைடட் பை 1 அப்படின்ட்டு இருக்கிறதுனால 0ன்னு வரும். இதே நம்ம மாற்றி எழுதணும்னா 1/0ன்னா என்னது வரும், இன்ஃபினிட்டி. அதுதான் அப்படியே உல்டாவாக போட்டிருக்காங்க. நான் போன ஸ்லைடில் ஃபார்முலா சொல்கிறப்பவே சொன்னேன், கொசிக்கன்றது இன்வர்ஸ் ஆஃப் சைன்னு. அதே தான் இங்கே பாருங்கள், 1/2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 1/2க்கு இன்வர்ஸ் என்ன, இந்த 2 மேலே வரும். இப்போ 2/1 அதான் 2. இப்போ 1/√2க்கு நம்ம இன்வர்ஸ்னால் √2/1 ரெசிப்ரோக்கல் அப்படியே போட்டோம்னா இப்போ √2.
அவ்வளோதான். அப்போ கொசிக்கனுக்கும் அதே தான் பாருங்கள். √3/2க்கு 2/√3. 1க்கு 1/1னாலும் 1/1னாலும் 1 வரப்போகுது. கொசிக்கனும் முடிச்சாச்சு. சீக்கனுக்கு அதே மாதிரி பாருங்கள். 1/1னா 1. அதே மாதிரி இதுக்கு உல்ட்டாவாக போட்டோம்னா இது வரப்போகுது. 1/√னா √2/1 √2. 1/2க்கு 2. 0 இருக்கிற இடத்துக்கு பதில் இங்கே இன்ஃபினிட்டி. அப்போது 1 2 3 4 4 இது முடியாச்சு. இது மட்டும் ஞாபகம் வச்சுருந்தாலே போதும். 4 இது நம்மளுக்கு தெரிய வந்துடும். 0 1/2 1/2 √3/2 1. இது மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேனுக்கும் காட்டுக்கும் மட்டும் இது மனப்பாடம் பண்ணணும். 0 1/√3 1 √3 இன்ஃபினிட்டி. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. காட் வேறு ஒன்றும் இல்லை, அதுக்கு அப்படியே இன்வெர்ஸ் தான், ரெசிப்ரோக்கல். 0/1 அப்படின்னு வரதுனால 1/0ன்றதுனால இங்கே இன்ஃபினிட்டி. 1/√3க்கு இங்கே √3 வந்துருச்சு. 1க்கு 1 √3/1 இருக்கிறதுனால இங்கே √3 இருக்குது. அதை அப்படி மாற்றி போடுறப்போ 1/√3. அவ்வளோதான், சிம்பிள். 2 இது மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். இதுவும் 0 1/2 1/2 √3/2 1. இங்கே 0 1/√3 1 √3 இன்ஃபினிட்டி. மேலே டிகிரி எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது? 0லேருந்து 90 வரைக்கும் 5ஆக பிரிச்சிருக்காங்க. 0 30 45 60 90. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு குவாட்ரண்ட் வைஸ் எதெல்லாம் பாசிட்டிவ் எதெல்லாம் நெகட்டிவ்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டை பொறுத்தளவு எல்லாமே பாசிட்டிவ். சைன் காஸ் சீக்கன் டேன் காட் எல்லாமே. செகண்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்தளவு சைன் மட்டும்தான் பாசிட்டிவ். சைன் அண்டு அதுக்கான இன்வெர்ஸ் என்னது? கொசிக்கன். இது 2 தான் இங்கே பாசிட்டிவ். தேர்ட் குவாட்ரண்ட்டில் டேன் அதுக்கான இன்வெர்ஸ் காட், இது மட்டும்தான் பாசிட்டிவ். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காஸ் பாசிட்டிவ், காஸ்க்கான இன்வெர்ஸ் சீக்கன், இது மட்டும்தான் பாசிட்டிவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த இடத்துல நான் ஒரு வேல்யூ எடுக்கிறேன். காஸ் 180 டிகிரி ப்ளஸ் தீட்டாக்கு பதில் ஒரு வேல்யூ கேட்குறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, காஸ் 180 டிகிரி ப்ளஸ் தீட்டான்றது கண்டிப்பாக இங்கே தான் லை ஆகும். இந்த இடத்துல என்ன தான் பாசிட்டிவ்? டேனும் காட்டும் மட்டும் தான் பாசிட்டிவ். ஆனால் நம்ம எதுக்காக பார்க்குறோம்? காஸ்க்கு பார்க்குறோம். இப்போ கண்டிப்பாக வேல்யூ நெகட்டிவில் தான் வரும். இப்போ காஸ் 180 ப்ளஸ் தீட்டான்றது மைனஸ் காஸ் தீட்டா. அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல வந்து சைனு கொசிக்கன் மட்டும்தான் பாசிட்டிவ். இங்கே நான் என்ன பார்க்குறேன்னா டேன் 180 டிகிரி மைனஸ் தீட்டா. அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல தான் லையாக இருக்கும். 180 மைனஸ் தீட்டா. ஏன்னா 90 இங்கே 180 வருது, இங்கே தான் 270 வருது. அப்போ 180 மைனஸ்னால் இங்கே தான் போகும். இங்கே என்ன ஆகும்? மைனஸ். ஏன்னா இங்கே சைன் மட்டும்தான் பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது டேனுக்கு. இப்போ மைனஸ் அதே டேனு இங்கே தீட்டா. இதில் இந்த மாதிரி தான் 180 360 0 எல்லாத்துக்குமே வரும். ஆனால் இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளில் 90 டிகிரியும் 270 டிகிரியும் மட்டும் வந்தால் சைனு காசாகவும் காசு சைனாகவும், டேனு காட்டாகவும் காட்டு டேனாக மாறும். கொசிக்கன் சீக்கனாகவும் சீக்கன் கொசிக்கனாகவும் மாறும். இந்த காஸ் 180 டிகிரி ப்ளஸ் தீட்டா நம்ம இங்கேருந்து பார்த்தோம். 180 டிகிரி ப்ளஸ் தீட்டா இந்த இடத்துல பார்த்தோம். இப்போ 90 டிகிரிக்கெலாம் எப்படி வரும்னா, இந்த காசுக்கு பதில் இங்கே 90 சப்போஸ் கொடுத்துட்டாங்கன்னா, நான் எழுதுகிறேன், காஸ் 90 டிகிரி ப்ளஸ் தீட்டான்னு கொடுத்துட்டாங்கன்னா, நான் என்ன சொல்லியிருந்தேன்? காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னால் மாறிடும்னு. காசுன்னு கொடுத்துட்டாலே சைன் எழுதிட வேண்டியதான். இப்போ 90 டிகிரி ப்ளஸ் தீட்டானா இங்கே தான் லையாக இருக்கும். காசை பொறுத்தளவு இங்கே வராது, சைன் மட்டும்தான் பாசிட்டிவ். இங்கே வராதனால மைனஸ். அப்புறம் அந்த சேம் தீட்டாவை இங்கே போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். இதே மாதிரி தான் இப்போ டேனுக்கு கேட்டாங்கன்னா, இங்கே டேன் 90 டிகிரி ப்ளஸ் தீட்டாவோ இல்லை டேன் 270 ப்ளஸ் தீட்டா இல்லை 270 மைனஸ் தீட்டா எது கேட்டாலும் சரி. கொசிக்கன் 90 ப்ளஸ் தீட்டா 90 மைனஸ் தீட்டா, சீக்கன் 90 மைனஸ் தீட்டா 90 ப்ளஸ் தீட்டா இல்லை 270 ப்ளஸ் தீட்டா 270 மைனஸ் தீட்டா எது கேட்டாலும் சீக்கனுக்கு கொசிக்கன் எழுதிட வேண்டியதான், கொசிக்கனுக்கு சீக்கன் எழுதிட வேண்டியதான். எந்த குவாட்ரண்ட்டில் நம்மளுக்கு எது பாசிட்டிவ் அப்படின்றத பார்த்து அந்த சைனை போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த 3 பேசிக் ஐடென்டிட்டி மட்டும் ஈஸியாக என்ன வச்சுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா = 1. இதை டேரெக்டாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா = 1. அந்த டேனை நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன், வேறு ஒன்றும் பண்ணல. இதை கொசிகன் ஸ்கொயர், இது கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா = 1. இந்த காட்டை இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு இது என்ன இருக்குது? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா = 1.
இதை 3 தான் மேக்ஸிமம் நிறைய சம்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அதனால் இதை மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், இஃப் cos 2 theta equal to 1/2, the value of sin 75 degree minus theta will be. இப்போ cos 2 theta 1/2னா காசில் எப்போ 1/2 வரணும்? காசில் நம்ம அந்த டேபிள் பார்த்ததில் எந்த டிகிரியில் 1/2 வரும் அப்படின்னு தெரிஞ்சாலே இந்த சம் முடிஞ்சது. எனக்கு இப்போ காசு தெரியல, நான் சைன் மட்டும்தான் ஞாபகம் வச்சுருக்கேன். சைனை பொறுத்தளவு 0, 1/2, 1/√2, √3/2, 1. இது 0லேருந்து நான் 90 வரைக்கும் எழுதியிருக்கேன். அதில் எனக்கு எங்கே 1/2 வருது? 30 டிகிரியில் வருது. இது 30 டிகிரியில் வந்தால் அப்போ இந்த இடத்துல நம்ம ரிவர்ஸில் எழுதும் போது தான் காசுக்கு பார்த்தோம். இப்போ 60 டிகிரியில் அது வரும்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போது காஸ் 60 டிகிரி தான் 1/2. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2 theta equal to 1/2. அப்போ 60க்கு பதில் என்ன இருக்குது? 2 theta இருக்குது. இப்போ 2 theta தான் 60 அப்படின்னா தீட்டா என்ன? 60/2 30 டிகிரி. இப்போ நம்மளுக்கு தீட்டா தெரிஞ்சிருச்சு. இவங்க கேட்டிருக்கிறது sin 75 மைனஸ் தீட்டா. இப்போ sin 75 மைனஸ் 30. அப்போ அவங்க கேட்டிருக்கிறது sin 75 மைனஸ் 30னா sin 45. sin 45 வேல்யூ என்ன? 1/√2. 0, இது 30 டிகிரி, இது 45 டிகிரி, இது 60 டிகிரி, இது 90 டிகிரி. இப்போ 45 டிகிரிக்கு வேல்யூ என்ன? இந்த டேபிள் படி 1/√2. ஆப்ஷன் பி. இது போன NTPCயில் ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் √3 tan 2 theta minus 3 equal to 0, then the value of theta is. இதை எப்படி எழுதலாம்? √3 tan 2 theta equal to அந்த 3 நான் இங்கே கொண்டு போகிறேன். இங்கே √3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 3ன்றது என்ன? √3 × √3 தான் 3. அப்போ அந்த √3 கேன்சல் பண்ணிட்டு ஒரு √3 கேன்சல் ஆனதுனால இங்கே கேன்சல் பண்ணிட்டேன். மிச்சம் என்ன இருக்கும்? √3. இப்போ tan 2 theta equal to √3. tan எப்போ அந்த டேபிள் படி எந்த டிகிரியில் √3 வரும்? டேனுக்கு 2 theta equal to 60 டிகிரி. 60 டிகிரியில் தான் வரும். ஏன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம்? டேனுக்கு 0, 1/√3, 1, √3, இன்ஃபினிட்டின்னு பார்த்துருக்கோம். இது 0க்கு, இது 30க்கு, இது 45க்கு, இது 60க்கு, இது 90க்கு. அப்போது 2 thetaன்றது 60, அதனால தான் போட்டேன். tan 2 theta வந்து √3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 thetaக்கு பதில் என்ன இருக்கணும்? 60 டிகிரின்னு இருக்கணும். 2 theta 60ன்னா தீட்டா என்ன? தீட்டா கூட 60/2 30 டிகிரி. ஆப்ஷன் டி. இது போன NTPCயில் ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், இஃப் தீட்டா equal to 45 டிகிரி, then what will be the value of sin theta plus cos theta by sin theta minus cos theta? இந்த ப்ராப்ளம்க்கு நம்மளுக்கு டேபிள் தெரிஞ்சால் போதும், பென் பேப்பர் இல்லாமல் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஒரு 10 செகண்ட்ஸ்குள்ளேயே சால்வ் பண்ணிடலாம். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். சைன் காஸ் ரெண்டுக்குமே 45 டிகிரி ஒரே வேல்யூ தான். அதே மாதிரி தான் டேனுக்கும் காட்டுக்கும் 45 டிகிரியில் என்ன வரும்? ரெண்டுக்குமே 1ன்னு வரும். கொசிக்கனுக்கு சீக்கனுக்கும் சேம் தான். √2 இதுக்கும் √2 வரும். சைனுக்கு காசுக்கு இங்கே கேட்டிருக்காங்க. சைனுக்கும் காசுக்கும் வேல்யூ என்ன? 45 டிகிரியில் 1/√2 தான் ரெண்டுக்குமே வேல்யூ. அவங்க கொடுத்துருக்கிறது டினாமினேட்டரில் பாருங்கள், சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. அப்போ நம்ம என்ன எழுதுவோம்? சைன் 45 டிகிரி மைனஸ் காஸ் 45 டிகிரி. ரெண்டுக்குமே வேல்யூ ஒரே நம்பராக இருக்கிறத மைனஸ் பண்ணோம்னா என்ன வரப்போகுது? 1 - 1 0 தான், √2 - √2னாலும் 0 தான், 10,000 - 10,000னாலும் 0 தான். அப்போ கீழே 0 வரப்போகுது. டினாமினேட்டரில் 0 வந்தாலே எல்லாருக்குமே தெரியும் ஆன்சர் என்ன? இன்ஃபினிட்டி. அவ்வளோதான். இது போன NTPCயில் ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் tan 2 theta equal to cot theta plus 6 டிகிரி, தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் தீட்டான்னு கேட்டிருக்காங்க. இங்கே tan இருக்குது, இங்கே காட் இருக்குது. ஒன்று 2 பக்கமும் tan இருக்கணும், இல்லை 2 பக்கமும் காட் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இந்த வேல்யூவையும் இந்த வேல்யூவையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அது மூலிமா தீட்டாவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த காட்டை டேனாக மாற்ற போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த tan 2 thetaவை நான் அப்படி எழுதிடுறேன். tan 2 theta equal to இந்த காட் தீட்டா ப்ளஸ் 6 டிகிரியை tan 90 டிகிரி மைனஸ் தீட்டா ப்ளஸ் 6 டிகிரி இப்படி எழுதுகிறேன். இப்படி எழுதலாமா? பாருங்கள், tan 90 மைனஸ் தீட்டா அப்போ எங்கே வரும்? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வரும். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ் தான். ஆல் சில்வர் டீ கப்ஸ் படி இங்கே எல்லாமே பாசிட்டிவ். அதனால் நான் காட்டுக்கு இங்கே tan மட்டும்தான் போட்டிருக்கேன். அதனால் இங்கே மைனஸ் வர போகிறதில்ல. 90 நான் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, டேனாக இருக்கிறது காட்டாகவும் காட்டாக இருக்கிறது டேனாகவும் மாறணும்னா 90 இல்லை 270 வரும். நான் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுக்கு மைனஸும் எடுக்க முடியாது, ப்ளஸ் தான் எடுக்கணுன்றதுனால இந்த குவாட்ரண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே 90யும் போட்டாச்சு. இப்போ tan 90 மைனஸ் தீட்டா ப்ளஸ் 6 டிகிரினாலும் என்ன வரப்போகுது? காட் தீட்டா ப்ளஸ் 6 டிகிரி தான் வரப்போகுது. அதனால் இதை நான் இப்படி மாற்றி எழுதியிருக்கேன்.
எதுக்காக மாற்றி எழுதுறோம், 2 பக்கமும் நான் tan கொண்டு வந்துட்டேன். இப்போ இதையும் ஈக்குவேட் பண்ணிடலாம். 2 θ = 90 டிகிரி மைனஸ் தீட்டா, இந்த மைனஸ் உள்ள போது -6 டிகிரி. அப்போ தீட்டாவில் ஒரு பக்கம் கொண்டு வரேன். 2 θ இங்கே மைனஸ் தீட்டா இருக்குது. அப்போ இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 3 θ. 90 - 6 84. அப்போ 3 θ = 84னா θ = 84/3 28 டிகிரி தான் ஆன்சர். ஆப்ஷன் டி. இது போன NTPCயில் ஸ்டேஜ் 1ல் கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், சிம்பிளிஃபை √(1 + cos A / 1 - cos A). ஆப்ஷன்லாம் பாருங்கள், சீக்கன், கொசிக்கன், டேன், காட் இப்படி இன்வால்வ் ஆகிருக்கு. இதை டேரெக்டாக நம்ம அப்படியே உள்ளதை ரேஷனலைஸ் பண்ணால் முடிஞ்சது. √(1 + cos A / 1 - cos A இருக்குது. இதை ரேஷனலைஸ் பண்ணுறப்ப அப்படியே இங்கே ஆப்போசிட் சைன் போகும். 1 + cos A / 1 + cos A. இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸு, ரெண்டையும் இந்த சைடு போட்டுக்கிறோம். இப்போ நம்மளுக்கு வேல்யூ ஒன்றுமே மாற போகிறதில்ல. இது ரெண்டுமே கேன்சல் பண்ணாலும் இது அப்படியே தான் இருக்க போகுது. அதனால தான் ரேஷனலைஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணியாச்சு. அப்புறம் இதை நம்ம ரூட் போட்டோம்னா மேலே பாருங்கள், நியூமரேட்டர் 1 + cos θ 1 + cos θ. ஏன்னா இங்கே cos A 1 + cos A 1 + cos A இருக்குது. அப்போது 1 + cos A ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். டினாமினேட்டரில் 1 - cos A 1 + cos A எப்படி இருக்குது, A - B A + B. இதுக்கு ஃபார்முலா என்ன, A + B A - Bக்கு A² - B². இப்போ 1² - cos² A. இதை சால்வ் பண்ணோம்னா ஒவ்வொன்றுக்குமே ரூட் தனித்தனியாக வந்துடும். √A/Bன்னு இருக்குதுன்னா நம்ம எப்படி எழுதலாம், √A/√Bன்னு எழுதலாம். அதே மாதிரி இதுக்கும் தனி ரூட்டு, மேலே நியூமரேட்டருக்கும் தனி ரூட்டு, கீழே டினாமினேட்டருக்கும் நம்ம தனி ரூட் போட்டுக்கலாம். இப்படி நியூமரேட்டர் தனி ரூட் போடுறப்ப இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ மேலே என்ன மட்டும் இருக்கும், 1 + cos Aன்னு இருக்கும். கீழே தனியாக இதுக்கு டினாமினேட்டருக்கு ஒரு ரூட் இருக்குது. இது நம்ம பண்ணுறப்ப என்ன வரும், 1 - cos² Aன்னு. நம்ம அந்த ஐடென்டிட்டி படித்தது என்ன படிச்சிருக்கோம், sin² A + cos² A, அதாவது sin² θ + cos² θ 1ன்னு படிச்சிருக்கோம். அந்த தீட்டாக்கு பதில் A போட்டிருக்கேன். அப்போ இங்கே இருக்கிறது 1 - cos² Aன்னு இருக்குது. அப்போ என்ன வரும், sin² A. அப்போது இந்த இடத்துல √sin² Aன்னு வரப்போகுது. இங்கே என்ன ஆகும், ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல். இப்போ மிச்சம் இருக்கிறது 1 + cos A / sin A. 1/sin அப்படின்னா என்ன பார்த்துருக்கோம், அதுக்கு இன்வர்ஸு. சைனுக்கு இன்வர்ஸ் என்ன, கொசிக்கன். அதுதான் ரெசிப்ரோக்கல்னு பார்த்துருந்தோம். கொசிக்கன் A ப்ளஸ் cos/sin. cos/sin என்னது, காட் தீட்டா, காட் A. இதுவே sin/cosனா tan தீட்டா. நீங்கள் இந்த ட்ரிக்னாமெட்ரி டேபிள்லேயே பார்த்தீங்கன்னா டேனுக்குள்ள வேல்யூ பாருங்கள், சைனையும் காசையும் டிவைட் பண்ணாலே எல்லாமே வர்ற மாதிரி இருக்கும். அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். காட் தீட்டான்னா cos/sin, sin தீட்டாக்கு /cos தீட்டா அப்படி வர்றப்ப tan தீட்டான்னு வரப்போகுது. இப்போ கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா இதுதான் ஆன்சரு. அது எங்கே இருக்குது, கொசிக்கன் ப்ளஸ் காட்டு. ஆப்ஷன் டி. இது போன குரூப் டியில் கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் tan θ ப்ளஸ் 1/tan θன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் எல்லாமே கொசிக்கன் சைன் அப்படி இருக்குது. இப்போ tan θவை எப்படி எழுதலாம்னா sin θ /cos θ, இதுதான் tan θ. இப்போ இங்கே இருக்கிறது 1/tan θ. அப்போ எப்படி வரும், ரெசிப்ரோக்கலாக வரும். ஏன்னா 1/sin θ /cos θன்னு எழுதுவோம். cos θ மேலே போகும், அதனால் அந்த cos θ மேலே எழுதிட்டேன். /sin θ. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா cos θ sin θ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா sin² θ ப்ளஸ் cos² θ. நம்ம ஐடென்டிட்டி 3 ஐடென்டிட்டி மெயினானது பார்த்தோம். என்னென்னது, sin² θ ப்ளஸ் cos² θ = 1, cosecant² - cot² = 1, secant² - tan² = 1ன்னு பார்த்துருந்தோம். இங்கே இருக்கிறது sin² θ ப்ளஸ் cos² θ. இப்போ டேரெக்டாக 1 போட்டுக்கலாம். கீழே இருக்கிறது cos θ, இங்கே இருக்கிறது sin θ. இப்போ 1/cos θ அப்படின்றது secant θ. ஏன்னா நம்ம காசோட இன்வர்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம், சீக்கனு. அதே மாதிரி 1/sin இன்வர்ஸு கொசிக்கன் θ. அவ்வளோதான்.
இது ஆப்ஷனில் எங்கே இருக்குது? கொசிகன் தீட்டா சீக்கன் தீட்டா, கொசிகன் தீட்டா சீக்கன் தீட்டா, ஆப்ஷன் டி. இது போன குரூப் டியில் 2022 கேட்ட கொஸ்டின். Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.